அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் மிக முக்கியமான பத்திரிகைகள், அந்த பத்திரிகையுடைய ஆசிரியரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம புக்கில் இருக்கிறது தாங்க. ஸோ 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும் பாருங்கள், இந்த பகுதி தான். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ தாதாபாய் நவ்ரோஜியோட பத்திரிகைகள் எது அப்படின்னா ராஷ்ட் கோப்தார், அதுக்கப்புறம் இந்தியாவின் குரல், அதாவது வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் குரல் அப்படின்ற பத்திரிகையை மிக முக்கியமான பத்திரிக்கை. ராஷ்ட் கோப்தாரும் மிக முக்கியமான பத்திரிக்கை. ஏன் அப்படின்னா இந்த இது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு வினாத்தாளில் கேட்டிருக்காங்க. ராஷ்ட் கோப்தார் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. தாதாபாய் நவ்ரோஜியோடது தான் இந்தியாவின் குரல் அப்படின்ற பத்திரிகையும், ராஷ்ட் கோப்தார் அப்படின்ற பத்திரிகை, இரண்டு பத்திரிகையுமே அவர் தான். அடுத்தது சுரேந்திரநாத் பானர்ஜி, அவங்களுடைய பத்திரிகை பெங்காலி. சரிங்களா? ஸோ சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பாலகங்காதர திலகர். ஸோ பாலகங்காதர திலகர் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன். சரிங்களா? எப்போ முழங்குறாரு? 1897. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், வட இந்தியாவில் திலகருக்கு வாய்ப்பூட்டு போடப்பட்டது, தென்னிந்தியாவில் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. ஸோ இதெல்லாம் அப்படியே ரிலேட் பண்ணி நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ அப்போ அந்த பாலகங்காதர திலகருடைய பத்திரிகை எது அப்படின்னா கேசரி மராத்தா. சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இதே யூனிட்டில் சொல்லியிருப்பாங்க, ராஜாராம் மோகன் ராய் அவங்களுடைய பத்திரிகை சம்வாத் கௌமுகி இருக்கும், மிராஜ் உல் அக்பர் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ராஜாராம் மோகன் ராயோடது சம்வாத் கௌமுகி. சரிங்களா? அது வங்கமொழி பத்திரிக்கை. அடுத்தது பாரசீக மொழி மிராஜ் உல் அக்பர். சரிங்களா? இதெல்லாம் யாருடைய பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னா சதி ஒழிப்பு 1829. ஸோ ஒரு நபரை நம்ம பார்க்கும்போது அவரை பற்றியான எல்லா விஷயங்களுமே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும். ஸோ அந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. ஸோ மிக முக்கியமான பத்திரிகைகள் பார்த்துருக்கோம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.